ஜமதக்னிஜி அவர்கள்ட்ட போகிறேன். இப்போ இந்துக்களுடைய வாக்குகள் யாருக்கு? ஏன்னா பார்த்தோம் அப்படின்னா சமீப காலமாகவே இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த பேச்சு இருந்தால் கூட தேர்தல் வர ஆரம்பித்த உடனே இந்துக்களின் பாதுகாவலன் யார் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய போட்டி இருக்குது. இதில் திமுகவா பாஜகவா அப்படின்னு ஒருத்தருக்கு சாடுகின்ற ஒரு போக்கும் இருக்குது. அப்போ இந்த முறை இந்துக்களுடைய வாக்குகள் யாருக்கு செல்லும்? இந்துக்கள் வாக்குங்கிறது ரெண்டு விதமாக பிரிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு 50 வருஷமாக இந்த ஜனங்கள்கிட்ட இந்து மத எதிர்ப்பான வார்த்தைகளே பேசியிருக்கிறார்கள் திமுக போன்ற அமைப்புகள். கட்சிகளா அமைப்புகளா? திமுக கட்சி. கலைஞர் காலத்திலேருந்தே இந்துன்னா திருடன் சொல்லியிருக்காரு. அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து கொண்டே அல்லேலூயான்னு சொல்லி சனாதன எதிர்ப்பு மாமான்ற போய் கலந்துக்கிறாரு. முதல்வரும் போய் ஒரு கல்யாணத்தில் போய் இந்து மத மந்திரங்களெல்லாம் கேவலப்படுத்தியிருக்காரு. அப்பாவும் சபாநாயகர் அவரும் அல்லேலூயான்னு சொல்லி சொல்கிறாரு. கேட்டால் எல்லாம் மதச்சார்பற்றவர்கள்னு ஒரு பெயர் பேசிக்கிறாங்க. மதச்சார்பற்றங்கிற வார்த்தைக்கு இவங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. அப்படி இருந்தும் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறது எதனாலேன்னு ஒரு பார்வை பார்க்க வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாடு மக்கள்லாம் மிகவும் நேர்மையானவர்கள், பாவ புண்ணியத்துக்கு பயந்தவர்கள், சத்தியத்துக்கு பயந்தவர்கள். இவர்கள் பல காலமாக ஓட்டு கேட்கக்கூடிய முறை என்னென்னா, உன் குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, இந்த ரூபா தரேன், கற்பூரத்தில் அடித்து சத்தியம் பண்ணி கொடுத்துரு, உன் தாலி மேலே சத்தியம் பண்ணு, உன் புள்ள பேரில் சத்தியம் பண்ணு அப்படிங்கிற. அப்படி சொல்லி ஏன் பணம் வாங்குறாங்கன்னா அவங்களுடைய நெருக்கடி, ஏழ்மை, அந்த பணம் குடும்பத்துக்கு தேவையாக இருக்கிறது. நான் கூட கேட்பேன், சரி சத்தியம் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், பணத்தை அங்கே வாங்கி ஓட்டை இங்கே போடுங்கன்னா அதுதான் நேர்மையான மக்கள். நான் அப்படி பண்ண மாட்டோங்க, பயந்தவங்க, தெய்வத்துக்கு பயந்தவங்க, சத்தியம் என்று அப்படி போட முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் சத்தியம், தர்மம், நேர்மை, தெய்வ பக்தி இதில் மிகவும் ஆழ்ந்தவர்கள். தமிழ்நாட்டு மக்களை போல பார்க்கவே முடியாது. இந்த உணர்ச்சிகளை திமுக கட்சி தன்னை லாபமாக பயன்படுத்தி கொள்ளுகிறது. இல்லை, இப்படி பணத்தை வாங்கிக்கிட்டு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? எல்லார்ட்டையும் சத்தியம் வாங்கி எல்லார்ட்டையும் பணம் கொடுத்து தான் வாங்குறாங்கன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு அப்படின்னா இந்துக்களுடைய வாக்குகள் இல்லாம இல்லை. திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் சொல்றது 90% இந்துக்கள் எங்க கட்சியில இருக்கிறாங்க அப்படிங்கறத அவரும் சொல்றாரு. அப்ப நீங்க இதை எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? கட்சி பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு வேற வழி இல்லை, போட்டு தான் ஆகணும். இன்னொரு சாரார் இந்த மாதிரி தர்மத்துக்கு பயந்தவங்க, இந்த 2 சாரார் இருக்கிற போது அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஆனால் அதையும் மீறி தேசியங்கிற பேரில் எங்களுக்கு பிஜேபிகிட்ட சில கோபங்கள்லாம் இருக்குது, அதையெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது. 40 சீட்டில் ஒரு சீட்டு கூட பிராமணன் கொடுக்கலன்னு ஒரு குறை இருக்குது. பழைய பிராமண தலைவர்களெல்லாம் ஓரங்கட்டினாங்க, இதுவும் இருக்குது. 1887லேருந்து இந்த 19 வரைக்கும் 2019 வரைக்கும் தொடர்ந்து வேதம் படித்தவர்களுக்கு ஒரு சன்மானங்கள்லாம் இருந்தது, ஜனாதிபதி அவார்டெல்லாம் இருந்தது. இந்த 19லேருந்து முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டது வேதம் படித்தவர்களுக்கு. இது சுதந்திரம் வாங்கினது அப்புறம் இல்லை, வெள்ளக்காரங்க பீரியட்லேயே ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அது. அப்போ அந்த மாதிரி பிஜேபியினாலையும் ஒன்றும் இந்துக்களுக்கு பெரிய லாபம் இல்லைன்னா கூட இது ஒரு சமூகம் சார்ந்து சொல்றீங்க. பிராமணர்களுக்கு 40 சீட்டுல ஒரு சீட்டு கூட இல்ல, எங்களுக்கு உள்ள இதெல்லாம் ஒரு சமூகம் சார்ந்து. நான் இந்த சமூகத்துடைய வாக்குகளை இந்துக்கள் வாக்குகளா நான் கொண்டு வரல. இந்துக்களுடைய வாக்குகள் யாருக்குண்டா? இவங்க ஒரு பிரிவு, அவ்வளவுதான். அதைத்தான் இந்துக்களை 2ஆ பிரிச்சுட்டோமே. ஒன்று கட்சியில பதவி வாங்கி கொண்டவர்கள், வட்ட செயலாளருங்கிற முறையில் அவர் கீழே வரக்கூடிய. இதை தவிர 3வது கேட்டகரி ஒன்று இருக்காங்க, டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க. அதாவது கலைஞருடைய காலத்தில் சின்ன சின்ன உதவி பெற்ற குடும்பங்கள் நன்றிக்கடனாக தலைமுறையாக ஓட்டு போட வச்சுருக்காங்க. கை ரிக்ஷா காலத்தில் அதை நிறுத்தி சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தாங்க, எங்கள் தாத்தா கொடுத்தாங்க. தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் நன்றி உள்ளவர்கள். அப்போ ஜனங்களை எப்படி பிடிக்க வேண்டியிருக்கு? அதுலேயே பதவி பெற்றவர்கள், இன்னொன்று நன்றிக்கடனாக ஓட்டு போடக்கூடியவர்கள், இன்னொன்று சத்தியம், தர்மம், நேர்மைக்கு பயந்து கொண்டு ஓட்டு போடக்கூடிய. இந்த 3 கேட்டகரி அந்த எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஓட்டு போகலாம்.
பிஜேபி இன்றைக்கி தான் தீவிரமாக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் அண்ணாமலை வந்த பிறகு. அதனால் பிஜேபியினுடைய அந்த தமிழ்நாடு வரலாற்றை அண்ணாமலைக்கு முன்னால் பின்னால் ரெண்டாக பிரிச்சுக்க வேண்டியது. அண்ணாமலைக்கு அப்புறம்ங்கிற போது 2 வருஷத்தில் இவ்வளோ தான் அவங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதோடு இல்லாமல் இன்றைக்கி அன்றைக்கி ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிற கேள்வி இல்லை பிஜேபியை பொறுத்த வரைக்கும். அப்போவே அண்ணாமலை சொல்லிட்டாரு, எங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ கூடுறதுன்னு பார்த்து தான் 26 தேர்தலில் நாங்கள் டஃப் கொடுக்க முடியும். இல்லை அதுதான் கூடுமா? இப்போ நம்ம வச்சிருக்கிற கேள்வி அதுதான். இந்துக்களுடைய வாக்குகள் யாருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிற கேட்டகரி எல்லாம் வந்து திமுக தரப்பில் போகுதுங்கிறீங்க. அப்போ இங்கே பாஜக தரப்பில் எந்த கேட்டகரி வருவாங்க? உள்ள எல்லாருமே வருவாங்க. ஏன்னா முன்னால் இருந்த தலைமுறையை விட இப்போ படித்து வரக்கூடிய தலைமுறை, நல்லது கெட்டது தெரிஞ்சு வரக்கூடிய தலைமுறை. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய புதிய தலைமுறையில் இருக்கக்கூடிய புதிய வாக்காளர்களுக்கு அண்ணாமலையுடைய பேச்சு, சீமானுடைய பேச்செல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கொஞ்சம் பேர் சீமான் பக்கமும் போக வாய்ப்பு இருக்குது. அவருடைய வாக்கு சதவீதம் கூடிக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிரதமரே வந்து நேரடியாக தலையிட்டு ரோட் ஷோவோ மீட்டிங்கோ எல்லாம் நடத்துவது ஒரு காரணமாக. 2வது விஷயம் என்னென்னா, போன தரம் இங்கேருந்து 38 பேர் ஜெயிச்சு போனாங்க. அவங்களால ஒரு லாபமும் இல்லை தமிழ்நாட்டுக்கு. அது இந்த படித்த மாணவர்களுக்கு புரிகிறது. இவங்க ஜெயிச்சு போனாலும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் லாபம் இல்லை. அப்போ தமிழ்நாட்டுக்கு நல்லது வர வேண்டுமானால் சென்ட்ரலில் ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய தயவு இருந்தால்தான் இங்கே ஒரு நன்மை வர முடியுங்கிறது புரிந்து கொண்டு அவர்கள் வாக்கு போடுவார்கள். அதனால பிஜேபி மேலே வருவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு.